பிரியமானவர்களே, ஏன் உங்க வாழ்க்கையில இன்னும் விடுதலை இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் சரீர சுகவீனம், தீராத வியாதி, தரித்திரம், பிசாசின் போராட்டம், ஏன் இன்னும் அதிலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கல, அது தெரியுமா? பிரியமானவர்களே, வேதத்தின்படி தேவன் உங்களை விட்டு அகற்ற சொன்ன காரியங்களை இன்னும் நீங்கள் அகற்றாமல் இருப்பதுதான் காரணம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும் வாசித்து பாருங்கள். குறி கேட்பது, நாள் பார்ப்பது, அஞ்சனம் பார்ப்பது, மந்திரவாதிகளை நாடுவது, இன்னும் லேவியர் 19:28 சொல்லுகிறது, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி அதில் அடையாளம் எழுதி கொள்ளுவது. ஏசாயா 47:13-14 படி நாள் நட்சத்திரங்கள் பார்ப்பது, ஜோதிடர்களை அணுகுவது, இவைகள் எல்லாம் உன்னை காப்பாற்றாது என்று தேவனே தன் வாயினால் சொல்லுகிறார். இப்படி செய்கிறவர்களை அருவருப்பது தேவன். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், இப்படி அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களை நானே எதிர்த்து நின்று அவர்களை அவர்களுடைய ஜனத்தில் இராதபடிக்கு அவர்களை அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்கள். ஜனத்திலே இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஆகவேதான் இன்றைக்கும் அநேகருடைய சரீரத்திலே வியாதிகளும் பலவீனங்களும் தரித்திரங்களும் வந்து அந்த சந்ததியே இல்லாதபடி அழிந்து போகிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த நாள் நட்சத்திரங்களை பார்த்து பில்லி சூனியங்களுக்கும் மந்திரங்களுக்கும் விலை போவது. ஆக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களை, தயவு செய்து எல்லாவற்றையும் உங்களை விட்டு விலக்கி விடுங்கள். விடுதலை இன்றைக்கே, இப்பொழுதே, இயேசுவின் நாமத்தில்.